வணக்கம். இன்னைக்கு வித்யாஹரி சேனல்ல புடலங்காய் பஜ்ஜி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வகை வகையாக பஜ்ஜி சாப்பிட்ருப்போம். இனிமேல் அந்த லிஸ்ட்டில் புடலங்காவையும் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். நாட்டு புடலங்காய் நல்லா பிஞ்சாக பார்த்து வாங்கிக்கணும். புடலங்காவை நல்லா கழுவிட்டு அதில் உள்ள விதைகள்லாம் நீக்கி சுத்தம் செய்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இந்த புடலங்காவை 1/2 சென்டிமீட்டர் அகலம் இருக்க மாதிரி வளையமாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததா பஜ்ஜி மாவு ரெடி பண்ணிடலாம். 3/4 கப் கடலை மாவு, 3 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், உப்பு தேவையான அளவு, 1 பிஞ்ச் சமையல் சோடாப்பு. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். அடுத்ததா இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் பஜ்ஜிக்கு எப்போதும் கரைப்போம் இல்லையா, அந்த மாதிரி கலந்து வச்சுக்கணும். பஜ்ஜி மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போது வாணலியில் எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் நறுக்கி வச்சுருக்க புடலங்காய் துண்டுகளை பஜ்ஜி மாவில் நினச்சி ஒன்று ஒன்றா எண்ணெயில் போடணும். மாவு ரொம்ப தண்ணியாக இருந்தால் புடலங்காயில் ஒட்டவே ஒட்டாது. அதே சமயம் ரொம்ப திக்காக இருந்தாலும் மேல் லேயர் ரொம்ப திக்காக இருக்கும், மொறுமொறுன்னு வராது. எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்கும்போது அடுப்பு தீயை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். அப்போ தான் மேல் லேயர் கருகாமல் உள்ளர இருக்க காயும் வெந்திருக்கும். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வித்யாஹரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷனில் ஆல்ன்ற ஆப்ஷனையும் சூஸ் பண்ணுங்கள். எப்போவுமே இந்த காயில் கூட்டு பொரியல்னு செய்கிறதுக்கு இந்த மாதிரி பஜ்ஜியும் செய்யலாம். எல்லாரும் நோ சொல்லாமல் சாப்பிடுவாங்க, இன்க்ளூடிங் குட்டீஸ். ரொம்ப நல்லா இருக்கும். 2 பக்கமும் நல்லா பரட்டி விட்டு வேக வைக்கணும். இன்னும் சடசடப்பு அடங்கி இந்த மாதிரி பொன்னிறமாக வந்தோன்னே எடுத்துடலாம். புடலங்காய் பஜ்ஜி ரெடி. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.